அதனால் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறதான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் இந்த வேத பாடங்கள்லாம் நான் ரொம்ப ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் தன்னுடைய சொந்த காலில் நின்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். இன்னொருத்தரை சார்ந்து வாழ்கிறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவையே முற்றிலுமாய் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே தான் இந்த கருத்தை மனதில் வைத்து தான் இந்த பாடங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு, உங்களுக்குரிய தீர்வுகளை உங்கள் மூலமாகவே தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. சரி, என்ன தலைப்பு சொல்லுங்க? ஆவிகளை பகுத்தறியுங்கள், உங்களை விடுதலையாக்குங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இப்போ நல்லா கவனிங்க. நம்ம வாழ்கிற உலகம் இது ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டாக இருந்தாலும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காணப்படாத உலகம் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. அது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அசுத்த உலகம், த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அது வான மண்டலத்திலிருந்து கீழே வரைக்கும் வேலை செய்கிறது. சமுத்திரம் வரைக்கும் அதனுடைய ஆஃபீஸ் இருக்கிறது. அதே போல் தேவன் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறார். அவருடைய பிரசனம் பூமி, வானம், சமுத்திரம் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறது அவருடைய ஆளுகை, அவருடைய மண்டலம். இப்போ என்னென்னா, மனிதன் எதை தெரிந்தெடுக்கிறானோ அந்த மண்டலத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறான். இப்போ நாம் எல்லாம், ஆண்டவர் நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ நாம் எதோட கனெக்ஷன் ஆகிருக்கிறோம்? பரமண்டலங்கள் இருக்கிற பரிசுத்த பிதாவோடும் அவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் தொடர்பில் இருக்கிறோம். ஆகவே நாம் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா மனிதர்களையும் நம்பாமல், தேவ ஆவியானவர் சொல்லுகிறதை மட்டும் செய்தால் நாம் ஒரு ஆவிக்குரிய மனிதர்கள். அல்லேலூயா. சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாய் உண்டாயிருக்கிறதோ என்று சோதித்து அறியுங்கள். இப்போ ஆவியை சோதிக்கணுன்றார். இப்போ பால் கொண்டு போய் நீங்கள் கறந்து பால் பண்ணையில் ஊற்றுனீங்கன்னா அங்கே பால் மானி இருக்கும், டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எவ்வளோ ஃபேட் இருக்குது, இது எவ்வளோ வாட்டர் இருக்குது, எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதே போல் நீங்கள் இந்த ஃபில்டர் வாட்டர்லாம் மிஷின் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ தூரம் அந்த இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அதே போல் நீங்கள் எல்லாரையும் நம்பக்கூடாது. ஊழியர் என்ற பொறுவில் நிறைய இருப்பாங்க, தீர்க்கதரிசி என்ற பொறுவில் நிறைய இருப்பாங்க, சுவிசேஷகர் என்ற பொறுவில் நிறைய இருப்பாங்க. இவர்கள் எந்த ஆவியினால் இயக்கப்படுகிறார்கள்? ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் தான் சோதித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் யோவான் பரிசுத்த அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியணும். சரி, எப்படி சோதித்து அறிகிறது அப்படின்னா, நம்முடைய ஆவியில் ஆய்வு செய்ய வேண்டும். வசனத்தை வச்சு ஆய்வு செய்யணும். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ தண்ணி ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே போல் ஒரு IS1 சொல்கிறாங்க, தரத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே போல் நம்ம ஆவிகளை சோதித்ததற்கு வசனத்தை வைத்து தான் சோதித்தறிய வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து
நிதானிக்கிறான். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படின்னா இங்கே ஆராய்ச்சி பண்ணணும். வசனத்தை வச்சு ஒரு நபரை, ஒருவருடைய ஊழியத்தை, ஒருவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து ரிசல்ட் வந்த பிறகுதான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இங்கே பாருங்க, கவனிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவரனாலும் ஆராய்ந்து, மற்றொருவனால உலகத்து மக்களால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஆவிக்குரியவன் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை கண்டுபிடிச்சிருவான். அதுதான் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு இணைந்து போகணும். அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருப்பாங்க. எந்த ஆவியின் சிந்தனை? பரிசுத்த ஆவியின் சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. அதுதான் ஆவிக்குரியவருடைய அடையாளம். அதுக்கு தான் பேர் போட்டிருக்காரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் வசனத்தை வைத்து, ஆவியானரை வைத்து நிதானித்து அறிகிறான். எடுத்தன் கவுத்தோன்னு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. வி மஸ்ட் சர்வே எவ்ரிதிங், வி மஸ்ட் அனலைஸ் எவ்ரிதிங். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிதானமாக நடக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிதானமாய் ஓடுகிற தொடர் ஓட்டம், நீண்ட ஓட்டம். அது 100 மீட்டர் ரேஸ் கிடையாது, நிதானமாய் ஓட வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் ஓட்டத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடி முடிக்கணும். உலக பிரகாரமான ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாரெல்லாம் ஓடி முடிக்கிறாங்க எல்லாருக்கும் ப்ரைஸு. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. யாரையும் முந்தி ஓடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வி மஸ்ட் ரன் அவர் ரேஸ். அதுதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். சரி, எப்படி பகுத்தறியணும்? ஆவியிலையும் பகுத்தறியணும், மனதிலும் பகுத்தறியணும். ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், நம்ம இந்த பகுத்தறியறதுக்கு நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு மத்திய 28 அதிகாரத்தில் 18 20 வரைக்கும் வாஸ்தா சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பி வித் காட், பி வித் காட் ஆல்வேஸ், ஆல்வேஸ், எப்பயுமே 24/7 நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? அப்போ பகுத்தறியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 நாளாகமம் புஸ்தகம் 15:2, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். வாசிங்க டக்குன்னு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். புரியுதா உங்களுக்கு? இங்கே ஆவியை பகுத்தறிகிற விஷயத்தில் கர்த்தரோடு நீங்கள் இல்லைன்னா அவர் உங்களோடு இருக்க மாட்டார். இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் நம்ம நாட்டை காப்பாற்றுற மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரியுமா? என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ சண்டை போடுறாங்கன்னு வைங்க, நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான யுத்த வீரர்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போடக்குள்ளே எதிரி என்ன செய்கிறாங்க? சுட்டுடுறாங்க. சுட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு என்னது? பெரிய கொண்டாட்டம். இப்போ அவங்களுக்கு சுடுறது வந்து பாவம் கிடையாது, அவங்க சுட்டே ஆகணும். ஆனால் நமக்கு சுடுறது பாவம், அது கொலையாயிடும். அதே போல தான் நம்ம சாதாரண விசுவாசிகளாக இருந்தால் இந்த ஆவியை பகுத்தறியறது, ஆவிக்குரிய யுத்தம் இப்படிப்பட்டவைகளை நாம் ஒன்றுமே உள்ளே போகவே முடியாது. நாம் ஒரு நிர்ணயத்தோடு இருக்கணும். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரோடு தான் இருப்பேன். அங்கே என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறாரு? நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விலகினால் அவர் உங்களை விட்டு. இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பயிற்சி செய்யும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்கிறவர்களுக்கு ஃபார்முலா 2 நாளாகமம் 15:2 தான்.
ஆனால் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. அது சாதாரண ஆரம்ப நிலையில் இருக்கிற விசுவாசியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான நிபந்தனைகள் கடுமையாகத்தான் இருக்கும். நீ விலகினால் நானும் விலகுவேன், நீ மாறினால் நானும் மாறுவேன், நீ இருந்தால் நானும் இருப்பேன், நீ கீழ்ப்படிந்தால் நான் செய்வேன். ஃபார்முலா மாறும், எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கிடையாது. பைபிள் எல்லா வளர்ச்சி உள்ள மக்களுக்கும் ஒரே தான். ஆனால் நாம் வளர வளர தேவன் வைத்திருக்கிறதான அந்த நிபந்தனைகள் அல்லது ஒழுங்கு கீழ்ப்படிதல் அதிகமாயிட்டே போகும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது நீ நான் காட்டுற ஊருக்கு போன்னு சொன்னார். அதே சமயத்தில் அவனை ஆசீர்வதித்த பிறகு அவன் பையனை கொண்டு போய் என்ன செய், மலையில் பலி செலுத்தின எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் தெரியுங்களா? அது சாதாரணமானது கிடையாது. சாதாரணப்படி யாருமே செய்ய முடியாது. அப்போ எங்கே போகுது? நிபந்தனைகள் கடுமையாக்கப்படுகிறது, கீழ்ப்படிதல் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஆவியை பகுத்தறிதல் என்பது ஒரு வரம். அதை நாம் பயிற்சி செய்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். ஆவியிலும் இருக்க வேண்டும், மனதிலும் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் வசனத்தை கை கொள்ளணும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்குன்னு வந்துட்டா வசனத்தை கை கொண்டால் தான் சக்ஸஸ். வசனத்தை கை கொள்ளாமல் மன்னிப்பு வாங்கிக்கலான்றவங்களுக்கு இங்கே ஏழை கிடையாது. அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நீங்கள் நிற்கவே முடியாது. மன்னிப்பு வாங்கிட்டுருங்களாம் எங்கே நிற்பாங்கன்னா பேட்டில் ஃபீல்டுக்கு வெளியில் நிற்கிறவங்க. அதனால தான் எபேசியரில் சொல்லியிருக்கிறது 6 அதிகாரத்தில் 10-11 வசனத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இது அல்ல, இந்த யுத்தம் அல்ல. நீங்கள் வெளியே நிற்கலாம். யார் அதை ரெண்டையும் ஜெயித்தவங்க, அவங்களுக்கு என்ன யுத்தம் வருது? வானமண்டலம், பூமி, இப்பிரபஞ்சம், இவைகளை ஜெயிக்கிறதுக்கான பயிற்சி கொடுத்து பலப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார்? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். சரி, நம்ம அந்த வசனத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த வசனத்தை கவனிங்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாய் மூவர் வந்து ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில், ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் சங்கமமாகி அவனை தேவன் எப்படி இந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழ்ந்தாரோ அதை போலவே மாற்றுகிறார். அதற்கு ரொம்ப முக்கியமான வரம் டிசர்னிங் த ஸ்பிரிட். ஆவிகளை பகுத்தறிந்தால் நாம் நம்மை விடுவித்து கொள்ளலாம். தீமைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, வஞ்சகங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம். அதில் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு. நான் வாசிக்கிறேன். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், மல்யுத்தம் பாக்ஸிங் அல்ல விசிலிங் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். எல்லா கேம்ஸ்லேயும் ரூல்ஸ் இருக்குங்க. எல்லா கேம்ஸ்லையும் ரூல்ஸ் இருக்குது. நானும் சில கேம்ஸ்லாம் விளையாடிருக்கேன் என்னுடைய வாலிப பருவத்தில். எல்லா கேம்ஸ்லையும் என்ன இருக்குது? ரூல்ஸ் இருக்குது, சட்டம் இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுற ஒரு மனிதன் வசனத்தை கை கொள்ளாமல் யுத்தம் பண்ணினால் தோல்வி அடைவது உறுதி. அதே சமயத்தில் ஒன்றுமே தெரியாது, வசனம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அப்படிப்பட்டவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். ஆகவே வசனம், இங்கே யோவானில் நம்ம வாசித்தோம் இல்லையா, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ள கடவன். அவனோடு நாங்கள் எல்லாம் வந்து குடியிருந்து அவனை எங்களைப் போலவே மாற்றுவோன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்னெல்லாம் சாதிக்க முடிஞ்சதோ அதையெல்லாம் நம்ம சாதிக்கணும்னா ஆவிகளை பகுத்து அறிய வேண்டும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:5 வாசிங்க பார்க்கலாம். மேலும் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால்
அவனுக்கு பரிசு கிடைக்காது, தலையில் கிரீடம் வைக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? 1 2 3 நிற்க வச்சு இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் உயரத்தில் நின்று அவருக்கு ஒரு கழுத்தில் ஒரு டாலர் போடுவாங்க, சில இடத்துல கிரீடம் வைப்பாங்க. ஏத்தேன்ஸில் ஆரம்பிக்கும் பொழுது தழை, ஒரு மரத்தினுடைய கிளை, அதை எடுத்து அந்த தழையெல்லாம் எடுத்து கிரீடம் பண்ணி வச்சாங்க. இன்னைய வரைக்கும் அது தொடருகிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற வேண்டும். அதற்காக தான் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே, ஏன் இந்த பாடங்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியாளராய் வாழ வேண்டும், பிசாசை சாதாரணமாய் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், பிசாசை சாதாரணமாய் துரத்தவர்களாக காணப்பட வேண்டும், பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, அப்போ மனசில் நீங்கள் பகுத்தறியணும். அது எப்படி ஆகிறது? எப்படி மனசில் நம்ம இப்போ ஆவியில் கண்டுபிடிக்கணும், அதே போல் மனதிலும் கண்டுபிடிக்கணும். மனது எப்படி இருந்தால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, மனசு எப்பயும் புதுசாக வைத்திருக்கணும். கவனிக்கிறீங்களா? மனசு எப்பயும் எப்படி இருக்கணும்? தம்பி, மனசு எங்கே கவனி, மனசு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய மனம் புதிதாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்து ஜெபிக்கலை, வேதத்தை தியானிக்கலைன்னா மனசை புதுசாக வச்சுருக்க முடியாது, பழைய குப்பைகள் தான் வரும். இப்போ மனசு புதுசாக இருக்கணும், ஆவியில் தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்யணும். இப்படி இருந்தால் ஆவிகளை பகுத்தறிவது மனதிற்கும் ஈஸி, ஆவிக்கும் ஈஸி. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 12:2, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. இது ரொம்ப முக்கியம். அதனால் காலையில் எழுந்த உடனே வசனத்தினால் உங்கள் சிந்தனையை நிரப்ப வேண்டும். உங்கள் சிந்தனை வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் மனதளவில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், ஆவி அளவிலையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே தான் ஆவிகளை பகுத்தறிதலை குறித்து, வரத்தை குறித்து எழுதும்போது எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வேறொருவனுக்கு 9 வரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு வரம் 10ஆம் வசனத்தில் ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவிகளை பகுத்தறிதல். அல்லேலூயா. அப்போ நீங்கள் காலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறது மாத்திரமல்ல, அன்றைக்கு வருகிற பிரச்சனைகள், தந்திரமாய் சாத்தானால் கொண்டு வருகிற பிரச்சனைகளை கண்டுபிடித்து அவைகளுக்கு விலகி வாழவும் அவைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நிறைய பேர் பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க, வெளியில் வர முடிய மாட்டேங்குது, நல்லா போய் சிக்கிறாங்க, அப்புறம் வெளியில் வரலான்னு பார்த்தா வெளியே வர முடியும். அப்படி வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனையில் போய் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்தால் அந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன ஆவி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஆவிகள் ஏதோ ஒன்று நிற்கும். எந்த ஒரு இதுக்கும் பின்னாடி எதுவும் இல்லாமலாம் இருக்காது, சும்மாலாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், வேறு எந்த விஷயமாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் கண்டிப்பாக ஆவியிலே பகுத்தறிந்தால் மட்டும்தான் பிரச்சனைக்கு உள்ளே போய் மாட்டாமல் அதிலிருந்து விலகி உங்களை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை விசேஷமாய் கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆவிக்குரிய வரங்களை பயிற்சி செய்வதற்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆவிக்குரிய வரங்களை பயிற்சி செய்வதற்காக அழைத்திருக்கிறார். இன்னொருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லி கொடுக்காமலே. ஆவிக்குரிய வரங்களை
சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆவிக்குரிய வரங்களை பயிற்சி செய்வதற்காக அழைத்திருக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. 3 வகையான மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒன்று சாதாரண குடிமக்கள், இன்னொன்று இந்த குடிமக்களை நிர்வகிப்பதற்காக அரசு ஊழியர்களை நியமிக்கிறார்கள். அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே அரசு ஊழியராக இருக்க மாட்டாங்க, குடிமக்கள் இருக்காங்க, அரசு ஊழியர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக மிலிட்ரி இருக்குது. 3 வகையான மக்கள் இருக்காங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்திங்கன்னா 3 வகையான மக்கள் இருப்பார்கள். சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், சிட்டிசன். சிட்டிசன் சொன்னாக்கா இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்தியன் சிட்டிசன். அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எல்லோரும் யார் தான்? ஆண்டவருடைய சிட்டிசன். இப்போ இந்த சிட்டிசன்ஸுக்கு என்னென்னா, என்ன வேணுமோ கவர்மெண்ட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். என்ன கேட்டாலும் தண்ணி இல்லை, ரோடு இல்லை, இந்த மாதிரி ரேஷன் இல்லை, எல்லாமே சொல்லுவாங்க. அதை பரிசீலனை பண்ணி என்ன செய்வாங்க? அரசு கொடுக்கும். இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பயுமே வாங்குகிறவளாகவே இருக்கிறாங்கன்னு வைங்க. எப்பயாவது ஒரு பிரச்சனை, ஜெபம், தேவைகளை சந்திக்கிறதுக்காகவே உங்கள் ஒரு ரோலில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்னவா இருக்கிறாங்க? சாதாரண குடிமகனாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஊழியம் பண்ணுறவங்க. நம்ம இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஊழியம் பண்ணுறவங்க அவங்க ஒரு சிலரை பிடிச்சு தூக்கி எடுப்பாங்க, உதவி செய்வாங்க, ஆவிக்குரிய வேத பாடங்கள் நடத்துவாங்க, வழிகாட்டுவாங்க. அவங்கள சிவிலியன் சொல்லலாம். இராணுவத்தர் அல்லாதவர்களை சிவிலியன் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஊழியம் செய்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, அங்கே எப்படி மிலிட்ரி இருக்கோ அதே போல் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற இராணுவ வீரர்கள், போராளிகள். எப்படி இருந்தாலும் நாட்டை காப்பாற்றணும், எப்படி இருந்தாலும் எதிரி உள்ள வராதபடி தடுத்து நிறுத்தணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற 3வது ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வேத பாடம் சொல்லப்படுகிறது, அல்லது இந்த ஸ்டேஜுக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பசங்க இருக்காங்கன்னு வைங்க, இவங்ககிட்ட கொண்டு போய் துப்பாக்கி கொடுத்து சுடுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவன் அமுத்தும் போதே அவன் என்ன ஆச்சிடும்? அந்த துப்பாக்கியினுடைய பின்பகுதி அவனை அடித்து தோள்பட்டியை உடைச்சிரும். அப்போ சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க யுத்தத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏதோ சின்ன சின்ன ஊழியம் செய்ய முடியுது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்களையும் அந்த மிலிட்ரிக்கு கொண்டு போக முடியாது. தன்னை முழுவதும் அர்ப்பணித்து தேவனுடைய வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்காக எதையாவது செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களையும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களும் தான் இந்த மிலிட்டன்ட் ஒர்க்கை செய்ய முடியும். அதனால தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கென்று நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. யுத்தத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? குண்டு அங்கேருந்து வரும், அதை தடுக்கணும், இவன் குண்டால் சுடணும். அப்போ தீமை நிறைய வரும். நீ தீமை அனுபவிப்பதனால நிறைய பேர் பாதுகாக்கப்படுறாங்க. அதனால் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்போ ஊழியத்தில் நாங்கள் மிலிட்டண்ட்டாக நிற்கும் பொழுது நிறைய அட்டாக், அதை மறுபடியும் கவுண்டர் அட்டாக்காக மாற்றணும். அப்போ என்ன, மக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றும் பணி மறைமுகமாக நிற்கிற பிஎஸ்எஃப் ஜவான்கள் எப்படி காப்பாற்றுறாங்களோ அதே போல் ஆவிக்குரிய யுத்த காலத்தில் நிற்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார்கள், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள், அவர்கள் வரக்கூடிய தீமையை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்துகிறார்கள். இதெல்லாம் ஆவியானவர் நடத்துவதனால் நடத்தப்படுகிற மறைமுகமான ஆவிக்குரிய யுத்தம். இஸ் அனேபிள் டு see. இதை எதுவும் பார்க்க முடியாது, அது இன்விசிபிளாக தான் இருக்கும். அப்போ இந்த 3 வகையான மக்களை நான் யாராக இருக்கிறேன்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்க வாங்க எல்லாம் எழுப்புதலுக்கு ஜெபிக்கலாம், எல்லாம் கூட்டி சேர்த்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிட்டிசன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யுத்தத்தை குறித்து எந்த அறிவுமே இருக்காது. எல்லாம் யுத்தம் பண்ணுங்க, அதை மாரி சாத்தானை மிதிங்க, துரத்துங்க, அழிங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துரும். கடைசியில் பார்த்தாக்கா அவங்க டேமேஜ் ஆகிடுவாங்க. ஏன்னா யாரையுமே ஒரு யுத்த வீரரை மாற்றினா அவங்களுக்கு பயிற்சி வேண்டும், டெடிகேஷன் வேணும், நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டும் பற்று வேணும், எதிரி உள்ள நுழையக்கூடாதுன்றதான ஒரு ஆதங்கம் வேணும், எதிரியை நொறுக்க வேண்டும் என்றதான ஒரு
இன்ஸ்பிரேஷன் வேணும். இதெல்லாம் இல்லாத ஆளை போயிட்டு கொண்டு போய் நீ யுத்தத்தில் நின்னா நிற்க முடியாது. அது பேர் எல்லாரையும் கொண்டு போய் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியாது. அவங்க வளர்ச்சி முதிர்ச்சியை பொறுத்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். 3வது ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் உங்கள் கமிட்மெண்ட் இல்லாமல் அதுக்குள்ளே கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. எபிரேயர் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 5, 13, 14 வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாருமே எடுக்கலையா? பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்கிறவர்களுக்கு ஞான இருதயம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். மெச்சூரிட்டி இருக்கணும். இன்னும் பாலை குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைக்கு போய் துப்பாக்கி எடுக்க வைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி துப்பாக்கி எடுக்க வச்சு அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆகிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பயிற்சி இருக்குது, எல்லாத்துக்குமே விஸ்டம் இருக்குது, எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்குது, எல்லாத்துக்குமே முயற்சி இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒருத்தங்க அதிகாலை எழுந்து ஜெபிக்க முடியல, வேதத்தை தினந்தோறும் ரெகுலராக தியானிக்க முடியல, தங்களுடைய ரட்சிக்கப்பட்ட சாட்சியை கூட சொல்ல முடியல அப்படின்றவங்கள அந்த 3வது ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது, கொண்டு போகக்கூடாது. அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அல்லேலூயா. வளர்ச்சி வேணும். வளர்ச்சி இல்லாமல் பாலை குடிக்கிற குழந்தை கொண்டு போய் சூப்பராக நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன் சாப்பிட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகும்? புல்ல போயிடும். அது பால் தான் குடித்தா செரிக்கும், கறியெல்லாம் சாப்பிட்டா செத்து போயிடும். அதுக்கு கறி கொடுக்கக்கூடாது. அதே போல் உங்களுடைய வளர்ச்சி இல்லாத நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியாது. ஆகவே தான் வளரணுன்றதுக்காக தான் சபையில் போதனைகள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், காலையில் எழுந்துச்சு 1 மணி நேரமாக ஜெபித்து 1 மணி நேரமாக வேதத்தை தியானித்து ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவை கட்டுகிறவர்கள் எல்லாவற்றையும் அவர்களால் செய்ய முடியும். 1 ஆண்டிலே அதை செய்ய முடியும். இந்த மிலிட்டண்ட்டாக மாற முடியும். அப்போ என்ன சொல்கிறார் இவர்? பலமான ஆகாரமானது நன்மை எது தீமை இது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதான முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்கள், மெச்சூர்டு பீப்புள் தான் இந்த யுத்தத்தை செய்யணும். மெச்சூர்டு ஆகி செய்யணும். இல்லாட்டி மெச்சூர்டாக இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கலாம். கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மிலிட்ரி யுத்தம் பண்ணுதுன்னா அங்கே மேலே ஒரு கமாண்டர் இருப்பார். ஷூட்டுனாக்கா ஷூட் பண்ணுவாங்க, ஸ்டாப்னா நின்றுக்குவாங்க, ஹைடுனா போய் பதுங்கிக்குவாங்க. ஏன்னு கேட்க மாட்டாங்க. நான் என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன்னாக்கா அவன் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பேர் மிலிட்ரியே கிடையாது. மிலிட்ரி டிசிப்ளின்னா ஒபே த ஆர்டர். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும், வசனத்தின்படி செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் முதிர்ச்சி அடைந்து அநேகரையும் நாம் பாதுகாக்க முடியும். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, பட் சாலிட் ஃபுட் இஸ் ஃபார் த மெச்சூர். பலமான ஆகாரம் யாருக்கா? முதிர்ந்தவர்களுக்கு. ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் their powers of discernment trained by constant practice. தாங்கள் பெற்றதான அந்த பகுத்தறிதலை தொடர்ந்து பயிற்சி செய்கிறவர்களுடைய அந்த பர்சனுக்கு தான் அது தகும். டு டிஸ்டிங்விஷ் குட் ஃப்ரம் ஈவில். தீமையிலேருந்து இது தீமை இது நன்மை என்று தெரியணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காமல் மற்றவங்களெல்லாம் பாதிக்கும், சரி ஏதோ ஒன்று செய்வோம், ஆண்டவர் மன்னிச்சிடுவார். கவனிங்க, இந்த மிலிட்ரியில் மன்னிக்கிறது இறங்கிறது அப்படின்றதே இருக்காது. அங்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போது நீங்கள் ரொம்ப இறக்க குணமாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ சுடுனா என்ன சுடுவீங்களா? இப்போ மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? ரொம்ப இறக்கமுள்ள ஆள். ஷூட் பண்ணால் ஐயோ ஒரு ஆள் செத்து போயிட்டாங்க நினைக்கிற ஆளுங்க என்ன செய்ய மாட்டாங்க? சுட மாட்டாங்க.
இப்போ புரியுது நான் உங்களுக்கு சொல்கிறது. சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆட்டிடியூடுக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவர்களுடைய ஆட்டிடியூடும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், வசனத்தை என்ன பகுத்தறியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி கொடு. இந்த வசனத்தை ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் காலி ஆகிடுவீங்க. அப்போ எதிரி வந்து ஷூட் பண்ணுறான்னா இவன் என்ன செய்யணும்? எதிரியை ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணால் தான் அவன் பேர் மிலிட்டன்ட்டு. ஐயோ பாவம், அவன் குடும்பம் என்ன ஆகுறது, அவன் வந்து சரி வந்துட்டு போகிறான், அவனும் பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த மெச்சூரிட்டி இல்லை, மிலிட்டன்ட்டுக்குரிய மெச்சூரிட்டி இல்லை. அதனுடைய அந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறியும் பொழுது அந்த ஆவிகளை அழிக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு சொல்கிறேன், இதை ஆளை அழிக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஆவிகள் சங்கரிக்கப்படணும், நிர்மூலமாக்கப்படணும். இப்போ கோலியாத்தை தாவீது என்ன பண்ணா சொல்லுங்க சத்தமா. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. தாவீது கோலியாத்தை என்ன செஞ்சா? பைபிளை படிக்கிறது இல்லை போல் தெரியும். என்ன பண்ணா? வீட்டில் இப்படி தானே பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டலாம். என்ன பண்ணா பார், ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்க. அவன் தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினான்ல, வெட்டி தலையை தூக்கிட்டு போனானா? அடப்பாவன், அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன ஆகுறதுன்னு அவன் நினச்சிருந்தானா? வெட்டியிருப்பானா? நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வெட்டுறதை பற்றி சொல்லலை. ஆவியில் பிசாசை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னா ஆவியில் பிசாசு வரும்போது அவனை வெட்டணும், ஆண்டவர் நாமத்தினால நிர்மூலமாக்கணும், சங்காரம் பண்ணணும், ஆவியில் நடத்தணும். மாம்சத்தில் செய்தால் அது பாவம், செய்யக்கூடாது. அப்போ ஆவியில் இப்படி ஒரு ஆட்டிடியூடு இருந்தால் தான் நீங்கள் யுத்தத்துக்கே போக முடியும். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லியிருக்கு. அதனால் சிலர் சாத்தானே சிநேகிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சத்ருவை தான் சிநேகி சொல்லியிருக்காரு, சாத்தானை சிநேகிக்க சொல்ல. சாத்தானுக்கு என்ன சொல்கிறாரு? சாத்தானுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். ஆவிக்குரிய அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, எதிர்த்து நிற்கணும், துரத்தணும், விரட்டணும். இந்த மனநிலை இருந்தால் தான் ஆவிகளை பகுத்தறிந்து அதில் விரட்ட முடியும். அல்லேலூயா. இங்கே அடுத்து ஒரு வசனம் பாருங்கள். யூதா 1ஆம் அதிகாரத்தில், ஒரே அதிகாரம் தான், 22ஆம் வசனம். நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? யாருக்குமே காது கேட்காது. சரி, என்ன செய்யணும்? பகுத்தறியணும். சிலரை தீமையிலிருந்து ரட்சிக்கணும், சிலரை அக்கினியிலிருந்து காப்பாற்றணும். எல்லாரையும் காப்பாற்றணும்னு முடியாது. ஒரு மிலிட்ரி இருக்குல்ல, உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன பலன் இருக்குது, உங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, அவங்கள சேவ் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரையும் விடுவிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒருத்தன் தண்ணியில் விழுந்து அடிச்சுட்டு போகிறான், உங்களுக்கு பயங்கர கம்பேஷன், அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணுன்ட்டு. ஆனால் உங்களுக்கு நீச்சல் தெரியாது, குதிக்கிறீங்க, என்ன ஆகும்? குதிச்சிங்கன்னா என்ன ஆகும் சார்? அவனோடு சேர்ந்து நீங்களும் போயிடுவீங்க. இந்த மிஸ்டேக் தான் எல்லாரும் பண்ணுறாங்க. இரக்கம் தேவையில்லாதவர்கள் மீது காட்டும் பொழுது அவர்களும் அழிக்கப்பட்டு போடுறாங்க. அதுதான் சிலரை என்று குறிப்பிட்டிருக்கு. சிலரை ரட்சித்து சிலரை எக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் வசனம் பாருங்க, யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோன்னு சொல்கிறாரு.
அப்போ டிசைன் பண்ணணும். ஒருத்தங்க பேசுகிற வார்த்தையை டிசைன் பண்ணணும்னா பகுத்தறியணும். என்ன சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு பின்னணி என்ன, என்ன எதிர்பார்ப்போடு இது சொல்கிறாங்க. சிலர்லாம் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கன்னு வைங்களேன், மாப்பிள்ள உங்களை மாதிரி ஒருத்தருமே கிடையாதுங்க, நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நீங்கள் தாங்க அப்படின்வாங்க. அப்படியே தூக்கி மேலே வைப்பாங்க. அப்புறம் சரி சரி ஒரு 500 இருந்தால் கொடுன்னுவாங்க. அப்போ அந்த வார்த்தையின் புகழ்ச்சியின் வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அவங்கள ஒரு தேவையை சந்திக்கிறதுக்கு வாயால் புகழ்கிறாங்க, ஆனால் கொடுக்கலன்னா பின்னாடி போய் திட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த டிசைன்மெண்ட் புரியுதா உங்களுக்கு? வார்த்தைகளை பகுத்தறிய வேண்டும். சொல்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவன் பேசுகிறது உண்மைத்தன்மை 17% தான் இருக்குமா. ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்கன்னா அதனுடைய இருக்கிற ரியாலிட்டி எவ்வளோ தான் இருக்கும், 17% தான் இருக்கும். மீதியெல்லாம் நிறைய மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்படி பேசினா நம்ம அடுத்து இப்படி பேசலாம், அப்படி பேசினா இப்படி பேசலாம், நிறைய கிட்ட நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம எல்லா வார்த்தைகளையும், புகழ்ச்சியான எல்லா வார்த்தைகளையும் நம்ம அப்படியே நம்பி ஏமாந்து இறங்கிடக்கூடாது. Discernment is very important. Discerning the words, discerning the spirit, discerning the person, இதெல்லாம் நீங்கள் பகுத்தறிய வேண்டும். சரி, தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டைட்டஸ் சாப்டர் 3 verse 10. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொல்ல பின்பு அவனை விட்டு விலகு. யாரை விட்டு விலக சொல்கிறாரு? வேத புரட்டனான இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், வேதத்தை விட்டு வெளியே போகிறான், வசனத்தை தனக்கேற்ற மாதிரி புரட்டுறான், இப்படியும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு 2 தரம் புத்தி சொல்லிவிட்டு, ஐயோ அந்த ஆத்மா நரகத்துக்கு போகும்போது பாதாளத்துக்கு போவான், அவனுக்கே அவன் ஆத்மா மேலே அக்கறை இல்லாத பொழுது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வேதத்தை என்ன செய்யக்கூடாது? வேதத்தை ஆஸ் இட் இஸ் வாட் இஸ் இட் அப்படியே சொல்லிடணும். வேதத்தை நீங்கள் எப்பொழுதும் படிக்கும்போது பாருங்கள், எல்லாருமே குறைஞ்சது 10வது படிச்சிருப்பீங்க. இந்த காலத்தில் படிக்காமல் யாரும் இருக்க மாட்டீங்க. 10வது 12வது எல்லாம் டிகிரிலாம் இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த தமிழ் இலக்கணம், அதான் செகண்ட் பேப்பர் வரும்பொழுது போட்டிருக்கோம், இடம் சுட்டி பொருள் விளக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இடம் சுட்டி பொருள் விளக்கு எத்தனை படிச்சிருக்கீங்க? இஆர்சி, எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? அதுக்கு இஆர்சி தெரியுன்றவங்க கை வரத்துங்க பார்க்கலாம். சார்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்குமே தெரியலையே. இப்போல்லாம் வர்றதில்லை இஆர்சிலாம், போச்சு. அதுதான் இடம் சுட்டி பொருள் விளக்கு. எந்த இடத்தில் நிகழ்ந்தது அதை சுட்டி காண்பிக்கணும். அதனுடைய பொருள் என்ன, யார் ஆத்தர், எதுக்காக இதை சொன்னார், எப்போ சொன்னார், அதை மாதிரி தான் பைபிளை படிக்கணும். நான் அந்த மெத்தடில் தான் இன்னை வரைக்கும் பைபிளை படிச்சுட்ருக்கிறேன், இஆர்சி மெத்தடில். அதனால தான் எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிவிட்டு இந்த வசனம் இப்படி அந்த வசனம் இப்படி, அதை எதை வேணால் எடுத்துக்கலாம். இது இந்த காமன் கிரவுண்டு கிடையாது. பைபிள் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இதை தான் எடுக்கணும், இதை தான் யூஸ் பண்ணுன்ற ஒரு ஃப்ரேம் உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேம் தெரியாது, நீங்கள் போய் உள்ளே போய் படித்தா தான் தெரியும் ஃப்ரேம். இதை இதுக்கு தான் எடுக்கணும், இதுக்கு எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ஒழுங்கு பைபிளில் இருக்குது. ஆனால் வேத புரட்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை வேணால் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணுவாங்க. அங்கே தான் அவங்க தடுமாறி விழுறது. தான் விழுறது மாத்திரமல்ல, எல்லாரையும் விழவும் வச்சுருவாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கு? வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொல்லி அவனை விட்டு என்ன செய்யுது, விலகி போயிடுன்றாரு. அது விசுவாசியாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், நிறைய யூடியூப்பில் பார்க்குற விஷயங்களாக இருக்கலாம். அவைகளுக்கு விலக்கி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும். ஆவிக்குரிய யுத்தத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதற்கு அது அனுமதியே கிடையாது. அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். எதிரி நாட்டுக்காரன் சரணடையாமல், எப்பா காசு கொடுக்குற, நீ ஒன்று பார்டரில் விழுந்துட்டு என்னை விட்டுடு, உங்கள் நாட்டு ரகசியத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்லி, சரி நல்லது தானே கேட்குறான், நம்ம நாட்டை பற்றி நல்லா சொல்லுவோன்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் என்னது? ரகசியங்களை விற்ற துரோகின்னு அர்த்தம் அவனுக்கு பேர். இப்போ அதுக்கு மன்னிப்பு கொடுப்பாங்களா தண்டனை கொடுப்பாங்கன்னா, தேச துரோகி உடனே தண்டனை தான், கொண்டுடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தூக்க தண்டனை தான் கிடைக்கும்.
அப்போ நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் மன்னிப்பை பற்றியே நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பாலுங்கிற குழந்தைகள். எங்களுக்கு பாலுன்ற குழந்தையெல்லாம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே என்ன செய்யும்? இறைச்சிடும், கிளிக்கும், டாய்லெட் போகும், யூரின் போகும். அதை அம்மா தொடச்சி தூக்கி போட்டுருவாங்க. அதே 15 வயசில் அது செஞ்சதுன்னா அடி தான் கிடைக்கும். நீங்கள் இன்னுமே இந்த மன்னிப்புன்றது யாருக்கு கிடைக்குன்னா, இந்த பாவத்தை நான் விட்டுறேன், இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க கேட்குறவங்களுக்கு தான் மன்னிப்பு கிடைக்கும். பாவத்தை விடாமல் மன்னிப்பு வாங்கிட்டு திரும்ப போய் பாவம் செய்கிறவனுக்கு என்ன கிடைக்காது. அப்படி பைபிளில் எந்த ஆதாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து பாவத்தில் கையுமையுமாய் கண்டுபிடிக்க ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னார்? நீ போ என்ன செய்யாத, மன்னிப்பு நிறைய இருக்குப்பா, வந்து வாங்கிட்டு போயிடு, நீ என்ன வேணால் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பைபிளுக்குள்ள இடமே கிடையாது. இன்றைக்கி அந்த கண்ணோட்டத்தில் தான், அந்த மெத்தடில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், இதெல்லாம் ஒரு பாவமா ஆண்டர். இவங்க எங்கே இருக்கிறாங்க? இன்னும் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மிலிட்டண்ட்டாக வரலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா, நம்மளை இந்த பாவ உலகத்திலேருந்து வேறு பிரித்து சத்தியத்துக்குள் நடத்தி அவரை போல் பரிசுத்தமாகி அவரோட போய் வாழணும். அங்கே வாழ்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த பூமி. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 23:13. மத்தேயு 23:13 வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, என்ன சொல்கிறாரு? எங்க ஆசீர்வதிக்கிற தேவன் வாயிலிருந்து என்ன வருது? ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், கனப்படுத்துவேன், நிரப்புவேன், அப்படி இப்படி தொடுவேன், என்னென்னமா சொல்கிறாங்க ஆண்டவரை பற்றி. இங்கே என்ன சொல்கிறாரு? யாருக்கு சொல்கிறாரு? வேதத்தை பாராயணமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான். அவங்க பேர் தான் வேத பாரகன். அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான் வேதத்தை, வேத பாரகன். பரிசேயன்னா அதை அப்படியே கடைபிடிக்கிறவன் பரிசேயன். அவனை 2 பேர்த்துக்கு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஆபத்து வருன்றார். ஐயோனுக்கு மீனிங் என்னென்னா ஆபத்து வரும். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தின் கதவை பூட்டி போடுறீங்க. நீங்களும் அந்த பரலோகத்துக்கு பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவனையும் நீங்கள் பிரவேசிக்க விடுறதில்லை. யாருக்கு? யார் இந்த வேலையை செய்கிறது? யார்? பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கும் இவங்களும் போகிறதில்ல, போகிறவனையும் விடுறதில்லை. இதுதான் வேத பொருட்களுடைய வேலை. பரிசுத்தமாக விடவே மாட்டான். எல்லாம் பாவத்தை மன்னிச்சுடுற நீ, அதெல்லாம் எப்படி? லெட் இட் பி டன், காட் வில் ஃபர்கிவ் யூ. பாவம் செய்ய யாருப்பா இருக்கிறா? பண்ணுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் பாட்டில் செய்கிறத செய்வேன், கடைசியை எங்கே கொண்டு போய் சேர்த்துடணும்? மேலே கொண்டு போய் சேர்த்துடணும். அப்படி ஒரு கடவுள் எனக்கு வேணும் அப்படின்னு தான் மக்கள் கேட்டுட்ருக்குறாங்க. இயேசுவை போல் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, இயேசுவை போல் ஒரு தூய்மையான வாழ்க்கை, இயேசுவை போல் பிசாசை ஜெயித்த ஒரு வாழ்க்கை வேணும்னு வாஞ்சிக்கிறவங்களே ரொம்ப குறைவாக இருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் அதிலே விடுகிறதில்லை என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? ரிமைண்டர் பண்ணுறவங்களுக்கு வேத பாரகரையும் பரிசேயரும் பார்த்து சொன்னார். இப்படிப்பட்டவர்களுக்கு ஏசாயா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 56:11. 56:11 வாசிங்க. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்து அறிவு இல்லாத மேய்ப்பர்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன்னுடைய பொழிவை நோக்கி, நம்மளாம் புகழ்ந்து தள்ளணும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், போதும் அவ்வளோதான். பாருங்க, பகுத்தறிவில்லாத என்னன்னு மெய்ப்பர்கள், நிறைய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, பகுத்தறிவே கிடையாது அப்படின்னு ஏசாயா அப்பயே சொல்லியிருக்கிறாரு.
இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? வேத பாரகன், வேதம் நல்லா தெரியுது, அதை கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறான். வாரத்தில் ஒரு முறை உபவாசம் இருந்தால் போதும், ஆனால் பரிசேயன் 2 முறை இருக்கிறான், டபுள் தசமாக கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழாமல் சும்மா உலகத்திற்கு பொருளை வாரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். பணத்தையும் பொருளையும் கொடுத்தெல்லாம் ஆண்டவரெல்லாம் ப்ளீஸ் பண்ணவே முடியாது, சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஆவிகளை பகுத்தறிந்தால் நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். அதுக்கு பேசிக் என்ன தெரியுங்களா? வேதத்தை திறந்து வைக்கும் பொழுது நான் எப்படி மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வேதத்தை திறக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கி என்ன கிடைக்கும்ன்ட்டு வேதத்தை திறக்கக்கூடாது. நான் எப்படி மாறணும், ஆண்டவருக்கு நான் என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம், அதற்கு நீங்கள் ஆயத்தமாகி வேதத்தை திறந்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார். நம்ம திறக்கும் பொழுதெல்லாம் இன்றைக்கி பொருளாதாரம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, பலன் கிடைக்குமா, 8 திசையிலேருந்து எல்லாமே தங்க கட்டியாக கொட்டுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே திறந்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடைச்சாலும் நம்முடைய ஆத்மாவில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழலைன்னு சொன்னால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற நீங்கள் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும், மனதை புதிதாக்க வேண்டும். அவைகளின்படி நீ நடக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆவிகளை பகுத்தறியுங்கள், உங்களை விடுதலையாக்குகின்ற இந்த வேத பாடம் கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை மாற்றட்டும். அவர்கள் வேதத்தை வாசிப்பதின் மூலமாக மறுரூபம் ஆகியும்படி நாமத்தை மேம்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்க.